உனக்கு நன்மை உண்டாகும் என்று குரு சொன்னார். அவன் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி நீண்ட காலம் குருகுலத்தில் குருவுக்கு பணிவிடை செய்து வாழ்ந்தான். மாடு போல எப்போதும் குருவின் வேலைகளில் ஈடுபடுத்தப்பட்டான். குளிர், வெப்பம், பசி, தாகம், துக்கம் ஆகியவற்றை சகித்து கொண்டு எதிலும் வெறுப்பு இல்லாமல் இருந்தான். அவனுடைய பக்தியால் குரு மிகுந்த திருப்தி அடைந்தார். அந்த திருப்தியால் எல்லா அறிவையும் நன்மையையும் அடைந்தான். இது அவனுக்கான வேதத்தின் பரீட்சை. குருவின் அனுமதியுடன் குருகுல வாசத்திலிருந்து தன் வீட்டிற்கு திரும்பினான். வீட்டில் இருந்த அவனுக்கு 3 சீடர்கள் இருந்தார்கள். அவன் சீடர்களுக்கு எதுவும் சொல்லவில்லை. வேலை செய்யுங்களோ அல்லது குருவுக்கு பணிவிடை செய்யுங்களோ என்று சொல்லவில்லை. குருகுல வாசத்தின் கஷ்டங்களை அறிந்த அவன் சீடர்களை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. பிறகு சில காலம் கழித்து வேதம் என்ற பிராமணனும் ஜனமேஜயன், பௌஷ்யன் என்ற ஷத்திரியர்களும் வந்து ஆசிரியரை அடைய விரும்பினார்கள். ஒருமுறை யாஜ்ய காரியமாக புறப்பட்ட அவர் உத்தங்கன் என்ற சீடனை நியமித்தார். உத்தங்கா, நம் வீட்டில் எது குறைந்தாலும் நான் எதை விரும்புகிறேனோ அதை நீ குறைவில்லாமல் செய்ய வேண்டும். அவன் அப்படியே செய்வதாகச் சொல்லி வேதம் உத்தங்கனை விட்டு பிரயாணம் செய்தார். பிறகு உத்தங்கன் குருவுக்கு பணிவிடை செய்ய விரும்பியும் குருவின் கட்டளையை நிறைவேற்றிக் கொண்டும் குருகுலத்தில் வசித்து வந்தான். அப்படி வசிக்கும் போது ஆசிரியரின் மனைவிகள் அவனை கூப்பிட்டு சொன்னார்கள், உன் ஆசிரியை ருதுவானாள். ஆசிரியரும் வெளியூர் போயிருக்கிறார். அவளுடைய இந்த ருது வீணாகாமல் இருக்க நீ ஏதாவது செய். இது எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. அப்படி அவர்கள் சொன்னதும் அவன் அவர்களிடம் சொன்னான், நான் பெண்கள் சொல்வதை கேட்டு தகாத காரியம் செய்ய மாட்டேன். ஆசிரியர் என்னிடம் எந்த தகாத காரியத்தையும் செய்யச் சொல்லவில்லை. பிறகு ஆசிரியர் கொஞ்ச காலம் கழித்து வீட்டிற்கு வந்தார். அவன் நடந்ததையெல்லாம் சொன்னதும் அவர் சந்தோஷப்பட்டார். அவனிடம், உத்தங்கா, உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றார். நீ தர்மத்தின்படி எனக்கு பணிவிடை செய்தாய். அதனால் நமக்குள் பிரியம் வளர்ந்தது. உன்னை நான் அனுமதிக்கிறேன். எல்லா சித்தியும் உனக்கு கிடைக்கும். போ என்றார். அவன், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இப்படி சொல்வார்கள், யார் தர்மம் இல்லாமல் பேசுகிறானோ, யார் தர்மம் இல்லாமல் கேட்கிறானோ, அவர்கள் இருவரில் ஒருவர் இறந்து போவான் அல்லது விரோதம் அடைவான். நான் உங்களிடம் அனுமதி பெற்று உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை குரு காணிக்கையாக கொடுக்க விரும்புகிறேன். அப்படி அவன் சொன்னதும் ஆசிரியர், உத்தங்கா, கொஞ்ச நாள் இரு என்றார். ஒரு நாள் உத்தங்கன் ஆசிரியரிடம், நீங்கள் கட்டளையிடுங்கள். உங்களுக்கு என்ன குரு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆசிரியர், உத்தங்கா, நீ அடிக்கடி குரு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறாய். நீ போய் உன் ஆசிரியை என்ன கேட்கிறாள் என்று கேள். அவள் என்ன சொல்கிறாளோ அதை நீ கொண்டு வா என்றார். அப்படி ஆசிரியர் சொன்னதும் அவன் ஆசிரியரிடம் கேட்டான். நான் வீட்டிற்கு போக ஆசிரியர் அனுமதி கொடுத்துவிட்டார். நான் உங்களுக்கு என்ன விருப்பமான குரு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன குரு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆசிரியை உத்தங்கனிடம் சொன்னாள், நீ பௌஷ்யன் என்ற ராஜாவை பார். அவனிடம் ஷத்திரிய மனைவி அணிந்திருக்கும் குண்டலங்களை கேள். அதை நீ கொண்டு வா. இன்னும் 4 நாளில் புண்ணிய காலம் வரும். அதை வைத்து பிராமணர்களுக்கு சாப்பாடு போட ஆசைப்படுகிறேன். அந்த குண்டலங்கள் அந்த நாளில் நன்றாக இருக்கும்படி நீ கொண்டு வா. நீ சீக்கிரம் செய்தால் உனக்கு நன்மை உண்டாகும். அப்படி ஆசிரியை சொன்னதும் உத்தங்கன் புறப்பட்டான். போகும் வழியில் பெரிய காளையையும் அதன் மேல் உட்கார்ந்திருக்கும் பெரிய உருவமுள்ள ஒரு மனிதனையும் பார்த்தான். அந்த மனிதன் உத்தங்கனிடம், உத்தங்கா, இந்த காளையின் மலத்தை சாப்பிடு என்றார். அப்படி அவர் சொன்னதும் அவன் விரும்பவில்லை. அந்த மனிதன் மறுபடியும் சொன்னான், உத்தங்கா, சாப்பிடு. யோசிக்காதே, உன் ஆசிரியரும் முன்னாடி சாப்பிட்டிருக்கிறார் என்றார். அப்படி அவர் சொன்னதும் அவன் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அந்த காளையின் மலத்தையும் மூத்திரத்தையும் சாப்பிட்டுவிட்டு பௌஷ்யன் என்ற ஷத்திரியன் இருக்கும் இடத்திற்கு போனான். அவன் உட்கார்ந்திருப்பதை பார்த்தான். அவன் போய் ஆசீர்வாதம் சொல்லி, நான் உங்களிடம் உதவி கேட்க வந்திருக்கிறேன் என்றான். அவன் வணக்கம் சொல்லி, நான் பௌஷ்யன். நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு உத்தங்கன், குரு காணிக்கைக்காக குண்டலங்களை கேட்க வந்திருக்கிறேன். உங்களுடைய ஷத்திரிய மனைவி அணிந்திருக்கும் குண்டலங்களை கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு பௌஷ்யன், அந்த புறத்திற்கு போய் ஷத்திரிய மனைவியிடம் கேள் என்றார்.
அப்படி அவன் சொன்னதும் அவன் அந்தப்புறத்திற்கு போய் க்ஷத்திரிய மனைவியை பார்க்கவில்லை. அவன் மறுபடியும் பௌஷ்யனிடம், நீங்கள் பொய் சொல்லக்கூடாது. உங்கள் க்ஷத்திரிய மனைவி அந்தப்புறத்தில் இல்லை. நான் அவளை பார்க்கவில்லை என்றான். அப்படி அவன் சொன்னதும் பௌஷ்யன் அவனிடம், நீ எச்சில் பட்டிருக்கிறாய். கொஞ்சம் பொறு. எச்சில் பட்டவனாலோ அசுத்தமானவனாலோ அவளை பார்க்க முடியாது. அவள் பதிவிரதை என்பதால் அசுத்தமானவர்களுக்கு தரிசனம் கொடுக்க மாட்டாள் என்றார். பிறகு உத்தங்கன், நான் எச்சில் பட்டிருக்கிறேன். சீக்கிரம் போக வேண்டும் என்று தொட்டேன் என்றான். அதற்கு பௌஷ்யன், அப்படியா? போகும்போது தொட்டால் தப்பில்லை, உட்கார்ந்திருக்கும் போது தொட்டால்தான் தப்பு என்றார். பிறகு உத்தங்கன் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி திரும்பி உட்கார்ந்து நன்றாக கை, கால், முகம் கழுவி சத்தம் இல்லாமல் மனதிற்கு பிடித்த தண்ணீரால் தொட்டு 3 முறை குடித்து 2 முறை துடைத்து எல்லா துவாரங்களையும் தண்ணீரால் தொட்டு அந்தப்புறத்திற்கு போய் க்ஷத்திரிய மனைவியை பார்த்தான். அவளும் உத்தங்கனை பார்த்ததும் எழுந்து வணக்கம் சொல்லி, வாங்க சாமி, நான் என்ன செய்ய வேண்டும் என்றார்.